தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச செய்திகளை தாங்கி வருகின்ற இந்த காணொலியில் எதை பற்றி கதைக்கிறண்டே ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கனடாவிலிருந்து ஒரு பக்கம் பிரேக்கிங் நியூஸாக வந்துன்னு இருக்குது, இங்கால உக்ரைன் பக்கம் இருந்தும் செய்தியாக வந்துன்னு இருக்குது. இப்போ கனடாவை பற்றி கதைக்கிறதா உக்ரைனை பற்றி கதைக்கிறதான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லா இடமும் வந்து ஒரே பரபரப்பாக இருக்குது. இந்த பரபரப்புகள் அத்தனைக்கும் மைய நாயகனாக நடுநாயகனாக இருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல், ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ருத் என்று சொல்லி ஒரு சமூக வலைத்தளம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதனுடைய ஓனரே வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். அதில் வந்து ஒரு வசனம் போட்டுக்கார். என்ன சொன்னால், கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று அனுப்பியிருக்கார். என்ன தகவல்ன்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். முதல்ல அந்த தகவல் எப்படி ஆரம்பிக்குது என்று பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் எப்படி எழுத ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், தயவு செய்து யாராவது கனடாவினுடைய கவர்னருக்கு சொல்லிவிடுங்கோ என்று சொல்லி ஆரம்பிக்குது. கனடாவினுடைய கவர்னரா? அவர் தான் பிரதமராச்சு. பிரதமர் என்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர் என்று தானே போடணும். அது அப்படி கவர்னர் என்று போடலாம் என்று சொன்னால் அதுதான் ட்ரம்பினுடைய குசும்பு என்று சொல்கிறதா, திமிர்த்தனம் என்று சொல்கிறதா, அல்லது அடாவடித்தனம் என்று சொல்கிறதா, எப்படி சொல்கிறேன்னே தெரியல. அப்படி தான் போட்டுக்கார். ஏன்னு சொன்னால் கனடாவை வந்து அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக சேர்த்து கொள்ளப்படும் சொல்லி ட்ரம்ப் திரும்ப சொல்லி கொண்டு வரார். அப்படி ஒருவேளை அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக கனடா சேர்க்கப்பட்டா அதுக்கு பிறகு பிரதமர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, கவர்னராகத்தான் இருக்கணும். எனவே ஜஸ்டின் ட்ரூடோவை வந்து முன்கூட்டியே அட்வான்ஸாக கவர்னர் என்று சொல்லி போட்டார். எனவே கனடாவுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் என்னன்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இதுக்கிடையில் வந்து உக்ரைனுக்கு வழங்குகின்ற ஆயுத உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தப் போவதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்குது, ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இனி அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கிடைக்காதா? அப்படி கிடைக்காத போது உக்ரைன் வந்து எப்படி தொடர்ந்து சண்டையை பிடிக்கும்? எப்படி இந்த பெரிய ரஷ்யாவை எதிர்த்து போராடும்? ஏனென்று சொன்னால் கடந்த 3 வருஷமா யுக்ரைன் இந்த சண்டையில் வந்து நீடிச்சு நின்றதுக்கு காரணம், ரஷ்யாவை எதிர்த்து நின்றதுக்கு காரணம் அமெரிக்கா வழங்கின உதவிகளும் அமெரிக்கா கொடுத்த சப்போர்ட்டும் தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் வரும் 3 நாளுக்குள்ள வந்து யுக்ரைன் கதை முடிஞ்சிருக்கும் என்று சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொன்னவர். அது யுக்ரைனுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் யுக்ரைனுக்கு வராட்டி யுக்ரைனை காப்பாற்ற போவது யார்? இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள், அதாவது யுக்ரைனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கொடுத்தது போல ஆயுதங்கள் கொடுக்க முடியுமா? அவ்வளவு ஆயுதங்கள் முதல்ல இந்த ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இந்த வரைக்கும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இனிமேல் உற்பத்தி செய்தால் தான் உண்டே ஒழிய, ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா கொடுத்த அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. எனவே வேகமாக உற்பத்திகளை அதிகரிக்கணும். முதலாவது ஆப்ஷன். ஏற்கனவே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் இப்போ ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஐரோப்பா வந்து மீண்டும் ஆயுதம் தாங்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்கணும், எங்களுடைய ஆயுத ஃபேக்டரிகள் எல்லாத்தையும் வந்து தூசு தட்டி திருப்பி எழுப்பி எல்லா விதமான ஆயுதங்களையும் வந்து நாங்கள் உற்பத்தி செய்யணும். சுருக்கமாக சொல்ல போனால் ஐரோப்பா வந்து முழுமையான முறையில் வந்து ஆயுதமயப்படுத்தப்படணும் என்று சொல்லி, ஐரோப்பாவினுடைய பாதுகாப்புக்காக ஆயுதமயப்படுத்தணும் என்று சொல்லி அது எல்லா தரப்பிலையும் வந்து சொல்லப்படுது. சரி, ஆனால் அவ்வளவு வேகமாக ஆயுதங்களை தயாரித்து யுக்ரைனுக்கு கொடுத்து இந்த சண்டையை வந்து எதிர்க்க முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ரஷ்யா வந்து மூர்க்கமாக தாக்க ஆரம்பித்தால், ரஷ்யாட்ட வந்து இன்னும் பாவிக்கப்படாமல் நிறைய ஆயுதங்கள் ரகசியமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒருவேளை அந்த ஆயுதங்களை பாவிச்சு யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தினா அதை எதிர்கொள்வது எப்படி? அதை எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டால் அங்கே மிகப்பெரிய கேள்வி இருக்குது, மிகப்பெரிய அழிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இனி யுக்ரைனுக்கு கிடைக்காதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கதான் ட்ரம்ப் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுக்கிறார். என்ன ட்விஸ்ட் என்று சொன்னால், தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்று வசனம் சொல்லியிருக்கார். பெர்மனண்டாக இல்லை, தற்காலிகமாக நிறுத்துகிறோம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அடிப்படையில் இது வந்து ஒரு வெறுட்டு. உண்மையில் வந்து யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாண்டோ அல்லது தன்னுடைய ஆயுதங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லியோ அப்படியான எந்த விதமான நோக்கமும் ட்ரம்புக்கு இல்லை. இது வந்து ஒரு வெறுட்டு. யுக்ரைனை மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான ஒரு வெறுட்டு தான். ஏன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்போ ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகிறதா சொல்லி கொண்டிருக்கிறேன் தானே, எல்லா ஃபேக்டரிகளையும் தூசு தாட்ட போகிறதா சொல்லி கொண்டிருக்கிறேன் தானே. எனவே அவைக்கு ஒரு வெறுட்டு, எங்களை விட்டுட்டு நீங்கள் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யுங்க அப்போ மேலும் சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், யூகேயா இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கான சில மூலப்பொருட்கள் கூட அமெரிக்காவில் தான் வர வேண்டி இருக்குது. எனவே அதுக்கும் அமெரிக்காவை தான் தங்கி இருக்கணும். எனவே எப்படித்தான் சுற்றி வந்தாலும், எங்கே தான் சுற்றி வந்தாலும் கடைசியில் போய் அமெரிக்காவில் தான் முடிக்கணும்ன்றதான் இப்போ நியதி. ஏன்னு சொன்னால் கடந்த நிறைய வருடங்களாக, 70 வருடங்கள் என்று சொல்லலாம், 70 வருடங்களாக அமெரிக்காவிலேயே தங்கியிருந்து, அமெரிக்காவிலேயே சார்ந்திருந்து, இப்படியே ஒன்று மண்டடியாக இருந்தபடியால் இப்போ திடீரென்று பிரிஞ்ச உடனே யார் யாருக்கு என்னென்ன பலம், யார் யார்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே விளங்குதில்லை. எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு சிக்கல். அப்போ ட்ரம்ப் ஏன் தற்காலிகமாக தடை செய்தவர் என்று சொன்னால், உடனடியாக இந்த அறிவித்தலை கேட்டு உக்ரைன்
வந்து அமெரிக்காவினுடைய காலில் வந்து விழணும். அந்த மினரல் கையெழுத்து இருக்கு தானே, கனிம வளத்தினுடைய கையெழுத்து, அதில் வந்து கையெழுத்து போட்டு கனிம வளங்களை ஒப்படைக்கணும். இது முதலாவது நோக்கம். அப்படி இல்லை, யுக்ரைன் தொடர்ந்து சண்டை பிடிக்கத்தான் போது, சண்டையை முன்னெடுக்கத்தான் போது, அதுக்கு ஐரோப்பிய நாடுகள் பின்னுக்கு இருந்து உதவி செய்யத்தான் போது, இதுதான் 2வது ஆப்ஷன் என்று சொன்னா, அதுக்கு ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யும் தெரியுமா? அமெரிக்காட்ட போயிட்டு தாங்கள் கேட்கிற மாதிரி ஆயுதங்கள் கேட்பினோம். நீங்கள் ஆயுதங்களை வந்து எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி, அதாவது நேர யுக்ரைனுக்கு என்று சொல்லாமல் உதவியா தாங்கோ, கடனாக தாங்கோ, அன்பளிப்பாக தாங்கோ, இந்த எதுவுமே கிடையாமல் காசு தூக்கி போறன் ஆயுதத்தை கொண்டு வான்னு சொன்னா, ஆயுதம் வச்சுக்கிறார்கள். அடிப்படையில் அமெரிக்கா வந்து ஒரு ஆயுத வியாபாரி. எந்த ஒரு வியாபாரிக்கும் வந்து தன்னுடைய பொருளை விற்கணும் தான் பார்ப்பானே தவிர சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்காக எல்லாம் பொருளை விற்காம யாருமே விட போறது இல்லை. எனவே சும்மா ஒரு விரட்டுவினம், ஆனால் பொருளை விற்கத்தான் ட்ரை பண்ணிவினோம். எனவே ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து காசு சேர்த்து கொண்ட அமெரிக்காவுக்கு காசு அள்ளி இறைச்சி விட்டா அமெரிக்கா ஆயுதம் கொடுக்க போகுது. ஏன்னு சொன்னா, ஒரு ஆயுத வியாபாரிக்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்கணும்ன்றதான் நோக்கம். எனவே அமெரிக்கா பார்க்கும் என்ன சொன்னா, ஒரு கையில் வந்து 2 மாங்க அடிப்போம். எதுக்கு உக்ரைனுக்கு வந்து சும்மா ஃப்ரீ ஆயுதத்தை கொடுப்பான்? ஏற்கனவே நாங்கள் 350 பில்லியன்ஸுக்கு கொடுத்து போட்டு நாங்கள் 350 பில்லியன்ஸ் என்று சொல்றோம், அவன் 100 பில்லியன்ஸ் என்று சொல்றான். எனவே 100 350 சொல்லி மாத்தி மாத்தி பட்டிமன்றம் வைக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. எனவே போனதெல்லாம் போகட்டும், இனிமேலும் நாங்கள் ஆயுதங்களை விற்கத்தான் போறோம், காசுக்கு விற்போம், காசை கொண்டு வா, ஆயுதங்களை தாரோம். இந்த ஒரு நோக்கத்தில் வந்து தற்காலிக தடை ஒன்றை விதிச்சிருக்கலாம். இதுக்கிடையில் வந்து அமெரிக்கா விதித்த இந்த ஆயுத தடை யுக்ரைனில் மிகப்பெரிய தாக்கம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்குது. யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சவால். அவர் இன்றைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கார். எவ்வளோ காலம் தான் மன்னிப்பு கேட்கறது? போன வெள்ளிக்கிழமையிலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கார். இன்றைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கார். கனிம வளங்களை ஒப்படைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அந்த கையெழுத்தில் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எல்லா விதமாயும் சொல்லியிருக்கார். இதுகளில் யுக்ரைனிய பிரதமரும் சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், அந்த யுக்ரைனிய பிரதமர் எதிர்காலத்தில் வந்து ஜனாதிபதியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காம சொல்லப்படுது. அவரும் சொல்லியிருக்கார், அமெரிக்காவோட ஒத்து போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ட்ரம்ப் வந்து எதையுமே கேட்குற மாதிரி தெரியல, கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு பார்க்குறாரு. அதுக்கிடையில் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாக்கும் மெக்சிகோக்கும் இன்றைக்கு அந்த 25% டரிஃப் வந்து நடைமுறைக்கு வருது. சும்மா விரட்டி போட்டு விடுவாராக்கன்னு பார்த்தா அந்த மனுஷன் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தி போட்டார். அதுக்கு வந்து கனடா வந்து உடனடியாக பதிலடி கொடுத்தது. நாங்களும் ஏட்டிக்கு போட்டியாக டரிஃப் விதிப்போம் என்று சொல்லி. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் அந்த ஒரு பதிலை போட்டுக்கார், அந்த ஒரு மெசேஜை போட்டுக்கார், கவர்னர் ஆஃப் கனடா என்று சொல்லி. அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கவர்னர் ஆகி போட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எங்களுக்கு பதிலாக நீங்களும் வரி விதிச்சா எங்களுடைய வரி இன்னும் அதிகரிக்கும், இன்னும் அளவு தொகை வகை இல்லாமல் அதிகரிக்கும் என்று சொல்லி விரட்டி இருக்கிறார். எனவே இப்போ 25% இருக்கிறது, பிறகு நாளைக்கு 50%, பிறகு நாளாண்டிக்கு 75%, அப்படி அதிகரிக்க கனடாவும் ஏட்டிக்கு போட்டியாக வரிகளை அதிகரிக்க இங்கே பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே இன்றைக்கு அந்த 25% வரி வந்து அமுலுக்கு வந்த உடனேயே உலக அளவில் வந்து பங்கு சந்தைகளில் வந்து பெரிய மாற்றம், பொருட்களில் விலைகள் அதிகரித்து பங்கு சந்தையெல்லாம் அப்படியே தலைகளாக போயிட்டுது. உலகத்தினுடைய வியாபார நடவடிக்கைகளை வந்து குழம்பி போகிற அளவுக்கு இருக்குது இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இடையிலான இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு முரண்பாடு. எனவே இங்கால பக்கம் அமெரிக்காவுக்கு வந்து கனடாவோட முட்டுப்பாடு, மெக்சிகோட முட்டுப்பாடு, இங்கால வந்து ஐரோப்பிய நாடுகளோட முட்டுப்பாடு. எனவே யுக்ரைனோட செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும், அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு எதிராக எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை என்று தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அவையெல்லாம் பின்னுக்கிறிக்கிறோம். சரி, இப்போ அமெரிக்கா வந்து நிரந்தரமாக ஆயுதம் கொடுக்காமல் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொடுப்பாங்க. ஆனால் ஒருவேளை கொடுக்காமல் விட்டால் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகுது? இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றவர் போல இருக்கலாம், இன்றைக்கு வந்து அவர் எதையோண்ட சாதித்தது போல இருக்கலாம். ஆனால் நல்ல வடிவாக உட்கார்ந்திருந்து யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், நீண்ட கால அடிப்படையில் அமெரிக்காவை வந்து மேலும் தனிமைப்படுத்துகிற வேலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். அது எப்படின்றதை கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். உதாரணமாக, இப்போ நாங்கள் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறோம் வைங்களேன், நாங்கள் ஒரு கடைக்காரர், எங்களோட கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வெறினோம். அப்போ கஸ்டமர்ஸ் கேட்கினோம், உங்களோட கடையில் விற்கிற பொருட்கள் வந்து விலை கூடவா இருக்குது, கொஞ்சம் குறையுங்களேன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், இல்லை குறைச்சா கட்டுப்படியாகாது, இதுதான் மார்க்கெட் விலை, இப்போ எல்லா விலையும் கூடி போச்சுது, இதுதான் விலை என்று சும்மா சொல்லுவோம். சரியோ, சொல்லி முடிய அவையில் அதுக்கு கன்வின்ஸ் ஆகி அந்த பொருளை வாங்கணும்ன்றதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஒருவேளை அந்த கஸ்டமர் முடிவெடுக்கிறார், இல்லை உங்களோட கடை எனக்கு வேண்டாம், நான் பக்கத்து கடைக்கு போகிறேன்டேக்குள்ள அப்படி ஒரு முடிவு அவையில் எடுத்தால் நாங்கள் விடக்கூடாது. அதுக்கப்புறம் அலர்ட் ஆகிடணும். சரியான ஒரு வியாபாரி, சரியான ஒரு வர்த்தகர் வந்து தன்னுடைய கஸ்டமரை இன்னும் ஒரு கடைக்கு போக விட மாட்டார். எப்படியாவது தண்டை கடைக்குள்ளேயே வச்சிருக்க விரும்புவார். அப்போ அந்த முதலாளி சொல்லுவார், இல்லை பரவாயில்ல, நான் உங்களுக்காக குறைக்கிறது சரியான கஷ்டம், எனக்கு சரியான நட்டம், என்னுடைய நஷ்டம் போனாலும் பரவாயில்லை, உனக்காக நான் குறைக்கிறேன்னு சொல்லி சும்மா பொய் சொல்லி போட்டு அந்த பொருளுடைய விலையை குறைச்சி கொடுத்து அந்த கஸ்டமரை தக்க வைப்பார். இதுதான் ஒரு சரியான வியாபாரிக்கு அழகு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உதாரணம் உலக அளவில் வந்து எப்படி பொருந்துன்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து காலங்காலமாக கடந்த பல வருடங்களாக 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு அமெரிக்காவில் தான் பல்வேறு தேவைகளுக்கு தங்கி இருக்குது. ஆயுதமாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், புலனாய்வு தகவல்களாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்களுக்கு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்தும்
அமெரிக்காவோட சார்ந்தும் அமெரிக்காவோட ஒட்டியும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அமெரிக்கா ஒரு பயங்காட்டிட்டதில்ல, நாங்கள் ஆயுதம் தர மாட்டோம், நாங்கள் தனியாக போகிறோம், நாங்கள் பிரிஞ்சு போகிறோம், நீங்கள் எப்படியாவது போங்கன்னு சொல்லி ஒரு விரட்டினம் இல்லை. இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள் விழிச்சு கொண்டிருக்குது. இன்றைய சூழ்நிலையில் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி. அமெரிக்கா வந்து வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே விழிச்சு கொண்டு தங்களுடைய ஆயுத உற்பத்திகளை அதிகரித்து தங்களுடைய இராணுவ பலத்தை அதிகரித்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மாதிரியே இங்கேயும் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தா, அது காராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், மற்ற இதுவாகவும் இருக்கலாம், எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் ஐரோப்பாவிலேயே செய்ய வழிக்கிட்டா ஐரோப்பியர்கள் வந்து சொந்த கால நிற்க ஆரம்பித்தா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனடியாக சாத்தியம் இல்லை, நிற்க ஆரம்பித்தா அதுக்கு பிறகு அமெரிக்காவை திரும்பியே பார்க்க மாட்டினோம். எனவே இப்படியான ஒரு நிலைமைக்கு தான் நிரந்தரமான ஒரு பிரிவு நடுவில் வந்து அட்லாண்டிக் கடல் இருக்கின்றதை மறந்து போட்டு தான் இவ்வளவு காலம் செயல்பட்டவே. ஒருவேளை அந்த அட்லாண்டிக் கடல்லாம் நீ எங்களை பிரிக்க போதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துச்சு நம்ம சொன்னால் ஐரோப்பிய நாடுகள், அதுக்கு பிறகு அமெரிக்கா நெச்சாலும் வந்து ஐரோப்பிய நாடுகளோட ஒட்ட முடியாது. அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடுகளில் மெக்சிகோட பிரச்சனை, பக்கத்தில் கனடாவோட பிரச்சனை, இப்படி எல்லா நாடுகளோடையும் பிரச்சனை. போதாக்குறைக்கு நெருங்கின நண்பர்களாக இருந்த கணவன் மனைவி போல இருந்த ஐரோப்பிய நாடுகளுடைய பிரச்சனை என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இன்றைக்கு இந்த திகதியில் வந்து அமெரிக்காவுக்கு வெற்றி பெற்றது மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே வெற்றி தான். ஆனால் நீண்ட காலத்தில் அடிப்படையில் பார்க்கக்குள்ள எல்லா ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய சொந்த கால நிற்க ஆரம்பித்தா அது அமெரிக்காவுக்கு நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய தோல்வியாக முடியும். எனவே இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றதார், தோத்தது யார், நண்பன் யார், எதிரி யார் என்று சொல்லி இன்றைய திகதியில் எங்களால் தீர்மானிக்க முடியாது. அப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கவே முடியாது. இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கொஞ்ச காலம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்பொழுது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், தேர இழுத்து தெருவில் விடுறன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி இங்கேயும் தேர இழுத்து தெருவில் விட்டுருக்குது. அதாவது தேர இழுத்து இந்த உலகம் என்ற ஒரு தெருவில் விட்டுருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த தேர இழுத்து தெருவில் விட்டது யார்? அமெரிக்காவா, யுக்ரைனா, ஐரோப்பிய நாடுகளா அல்லது ரஷ்யாவா? யார் தேர இழுத்து தெருவில் விட்டது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.